இப்போ புல் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கிறதால ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்குது. ஸோ நாளைக்கு பிஎம் மார்க்கெட் வந்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும் ஃப்ளக்சுவேஷன். நான் ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணுறேன். நான் ஆக்களுக்கும் ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறாக்கள் புல் மார்க்கெட்டில் அநேகமாக லாங் போவாங்க, பிஎம் மார்க்கெட்டில் அநேகமாக ஷார்ட் போவாங்க. ஓகே, அவங்க ரெண்டு பக்கத்துலேயும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரியல் ட்ரேடிங் இல்லை, அது கேம்பிளிங். ஓகே, அது கேம்ப்லஸ் டெவரேஜ்னு. ஆனால் ஸ்பாட் ட்ரேடிங் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இப்போ புல் மார்க்கெட்டில் ஃபுல்லாக மேலேயே போயிட்டு இருக்கணும் இல்லை, பிஎம் மார்க்கெட்டில் கீழேயே வந்துட்டு இருக்கணும் இல்லை. புல் மார்க்கெட்டுக்குள்ளேயும் குட்டி குட்டி நிறைய சைக்கிள்கள் நடக்கும். மேலே போய் கீழே வந்து, மேலே போய் கீழே வந்துன்னு சொல்லி தான் மார்க்கெட் மேலே ஏறிட்டு போகும். லாங் டேர்முக்கு எடுக்கக்குள்ளே தான் அது புல் மார்க்கெட். இப்போ உதாரணத்துக்கு இந்த கிரிப்டோ சைக்கிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். ஸோ ஒரு 2-2.5 வருஷத்துக்கிட்ட அநேகமாக பாஸ்ட்டு சொல்கிறேன், ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது. பிஎம் மார்க்கெட்டில் இருக்கும். பிஎம் மார்க்கெட்லன்னு சொன்னால் ஒரு பெரிய கிராஷ், ஒரு 2-3 கிராஷில் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாயி இன்னொரு 2 வருஷம் இல்லாட்டி 3 வருஷத்துக்கு என்ன செய்யணும்னா டொப்புக்கு போகும். டொப்புக்கு போய் திரும்ப ஒரு பெரிய கிராஷில் கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். அப்படி பெரிய கிராஷில் வர்றதும் ஒன் ஷாட்லேயே கீழே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஸ்பாட் ட்ரேடராக இருப்பீங்கன்னு சொன்னால் இதை வடிவாக கேபிட்டலைஸ் பண்ணலாம். எப்போ எல்லாம் மார்க்கெட் கீழே வருதோ, அதாவது கிராஷ் நடந்தாலும் சரி, கரெக்ஷன் நடந்தாலும் சரி, எப்போ எல்லாம் மார்க்கெட் கீழே வருதோ நீங்கள் நிறைய உங்களுக்கு பிடிச்ச கோயினை அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லாட்டி நீங்கள் நல்லா ஃபண்டமெண்டல் இருக்கிற கோயினில் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் பொட்ஸில் போட்டு வச்சுப்பீங்கனாலும் சரி, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், அக்யூமுலேட் பண்ணலாம். அக்யூமுலேட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகக்குள்ளே நீங்கள் அக்யூமுலேட் பண்ண இதிலேருந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். சில நேரம் நீங்கள் பிஎம் மார்க்கெட்டில் ஒரு கோயினை நீங்கள் மேலே வாங்கிட்டீங்க, திரும்ப அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும்னு சொன்னால் இதுதான் ப்ராப்பரான ரிஸ்க் ஃபேக்டர்கள் வைக்கணும். ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னா நீங்கள் போதிய அளவான யூஎஸ்டிடி இருக்கணும். ஓகே, ஸோ கீழே வந்தால் இன்னும் நம்ம வாங்கி உங்களோட என்ட்ரி ப்ரைஸை குறைக்கிறதுக்கு. அப்படி இல்லையா, அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனில் மார்க்கெட் 40-50-90% கிரேஷ் ஆக போகுதுன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டாப்லாஸ் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்டாப்லாஸ் போடக்குள்ளே ஒரு 5-10 உங்களோட அசெட் காப்பாற்றப்பட்டுரும். ஓகே, அப்படி ஸ்டாப்லாஸ் போட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நல்ல கோயின்கள், பிட்காயின், எத்தூரியம் போன்ற கோயின்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் போதிய அளவான யூஎஸ்டிடி வச்சுக்கொள்ளணும். இப்போ அநேகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த கிளையன்ஸுக்கும் அநேகமான நாட்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ நார்மலாக பொட்டுகள் கனெக்ட் பண்ணக்குள்ளே சரி, இல்லாட்டி ட்ரேட் எடுக்கக்குள்ளே சரி, பெரிய அமௌண்ட்டு சும்மா வச்சுட்டு ஃபஸ்ட்டுக்கு சின்ன அமௌண்ட்டில் $10 அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை என்கிட்ட $500 இருக்குது, $1000 இருக்குது, நான் ஏன் $100 ட்ரேட் எடுக்கப்படா, $500 ட்ரேட் எடுக்கப்படா, அந்த அவர் $100 இப்போ உதாரணத்துக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற பொட்டோனில் நான் $10 மேலே போட விட்றல யாரையும் ஃபஸ்ட் ட்ரேட். ஆனால் அதே போட்ட ரெக்கமெண்ட் பண்ணுற வேறாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் $100 இருந்தாலே $50 ட்ரேட் எடுக்க சொல்லுவாங்க முட்டாள்தனமாக. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்து போட்டு அப்போ அவங்க பெரிய அளவில் ட்ரேட் எடுக்கக்குள்ளே மேலே போகக்குள்ளே 1%, இப்போ $100க்கு 1% $1, ஆனால் $10க்கு 1% $51 தான். ஸோ அதை பார்த்து போட்டு இல்லையா, நான் $100 எடுத்துருந்தேன் பெரிய அளவில் ப்ராஃபிட் வருமே, ஏன் எனக்கு நிறைய யூஎஸ்டி பேலன்ஸ் இருக்குது தானே நீங்கள் எடுக்க வரீங்கன்னு சொல்லி நிறைய இதுக்கு வருவாங்க. ஏன்னா அவங்க மார்க்கெட்டுக்கு புதுசு, பிஎம் மார்க்கெட் எப்படி இருக்கும், பிஎம் மார்க்கெட் ப்ரூட்டல் பிஎம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நோ ஐடியா. ஸோ பிஎம் மார்க்கெட்டில் இப்போ உங்களுக்கு பெரிய பெரிய அமௌண்ட்டில் ட்ரேட் எடுக்க சொல்கிற எல்லாருமே பிஎம் மார்க்கெட் வந்த உடனே அப்படி நைஸாக எல்லாருமே போயிடுவாங்க. இப்போ ஃபேமஸாக நான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொட்டில் புல் மார்க்கெட் வந்த உடனே 1000 பேர் அந்த பொட்டை ப்ரொமோட் பண்ணுவாங்க. புல் மார்க்கெட்டில் என்ன பெரிய பெரிய அமௌண்ட் போடுங்க, பெரிய பெரிய ப்ராஃபிட் காட்டுறது, அது இது அங்கே இங்கேன்னு சொல்லி எல்லாம் செய்வாங்க. பிஎம் மார்க்கெட் வந்த உடனே எல்லாருமே சத்தமாக போயிடுவாங்க. என்னன்னா எல்லாரையுமே $100-200 ட்ரேட் அதை போட்டு கொண்டு வர சொல்கிறேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது $100-200 கொண்டு வர சொல்கிறேன். கொண்டாந்து போட்டு $100 கொண்டு வர சொல்லி போட்டு முதல் ட்ரேடே $50 போடுங்க, $100 போடுங்கன்னு சொல்லி, அதாவது தெரியாதாக்கலாம், அவங்களுக்கும் தெரியாது, அதனால தான் அப்படி செய்கிறாங்க. ஓகே, சொல்லி எல்லாரையுமே மேலே போகுங்க. இப்போ நீங்கள் $100 வாங்கி மேலே போய் பிரச்சனை இல்லை. ஆனால் $100 வாங்கினது பிறகு கீழே வந்தால் உங்களுக்கு அதை இது டொலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணுறது உங்களுக்கு யூஎஸ்டி இல்லாட்டி என்ன பண்ணும், அது பிறகு திரும்ப அதே இடத்துக்கு போகிறது வெயிட் பண்ணணும். அது பியர் மார்க்கெட் ஆரம்பித்தா திரும்ப அந்த இடத்துக்கு போகிறது உங்களுக்கு 2-3 வருஷம் ஆகலாம். ஓகே, சில நீங்கள் நல்ல ஃபண்டமெண்டலி ராங்கான கோயின்களில் நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்கன்னா திரும்ப அந்த இடத்துக்கு வராமல் கூடயே போகலாம். ஓகே, இது அநேகமானாக்களுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கலாம், எனக்கு $100 இருக்கு, ஆனால் நான் ஃபஸ்ட் ட்ரேட் $50 எடுக்கணுன்னா நீங்கள் தயவு செய்து நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துக்கொள்ளுங்க, நேற்று இந்த ஹெல்ப்புகள் கேட்டு வராங்கன்னு சொல்லி நான் அனுப்பிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட்டுங்கிறது சைக்கிள் சகஜம். ஆனால் நீங்கள் பிஎம் மார்க்கெட்லேயும் ப்ராஃபிட் எடுக்கலாம், புல் மார்க்கெட்லேயும் ப்ராஃபிட் எடுக்கலாம். எப்போன்னு சொன்னால் சரியான நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொன்னால், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சரியாக ஃபாலோ பண்ணாமல் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் பிடிச்சி காயின் வாங்குவீங்கன்னா நாளைக்கு பிஎம் மார்க்கெட்டோ சின்ன கரெக்ஷன் வந்தாலே நீங்கள் பெரிய நெகட்டிவில் ஃப்ளோட்டிங் லாஸ்ட்டில் வச்சுட்டு காத்துட்ருக்க வேண்டி வரும். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்லணும்னா இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஓகே, நானும் இதே மிஸ்டேக்கை நான் போன பிஎம் மார்க்கெட்டில் செஞ்சுருக்கேன். அதனால தான் இந்த மிஸ்டேக்கு மற்றாக்கள் செய்யப்படாங்கிறதுக்காக இது சொல்கிறேன்.
விரும்பினா இதை ஃபாலோ பண்ணுங்க, விரும்பலையா உங்களோட விருப்பம், உங்களோட பணம், நீங்கள் என்ன சொல்லுங்கள். நீங்கள் புல் மார்க்கெட்டில் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணலாம் ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணினா, பியர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டே பண்ண இயலான்னு சொல்லி நினைக்கிங்களா? அப்படி இல்லை, புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட் ரெண்டுலேயுமே சரியான ரிஸ்பெக்டரோட போனால் ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கலான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.